ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்போ முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பிராமணர்கள் சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். பிராமணன்னாலே தில்வாலா பாபா கிட்ட மட்டும் தன்னோட மனசோட விஷயங்களை சொல்கிறவங்க. நம்ம அப்பா கிட்ட நம்ம மனசில் நடக்கக்கூடிய எல்லா விஷயம், எண்ணங்கள், உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அப்பா கிட்ட ஒன்று விடாமல் சொல்லணும். அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, திலாராம் பாபாவின் குழந்தைகள் நீங்கள் தில்வாலா பாபா கிட்ட உள்ளத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் எதுக்கு பாபா கிட்ட சொல்லணுமா அப்படின்னுலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாத்தையும் சொல்லணும். அதாவது உங்கள் மனசில் ஒரு சின்ன தப்பு தானே அப்படின்னுலாம் இதை சொன்னால் இதெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னுலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இதை பாபா சொன்னால் தப்பாக, பெரிய தப்பாக ஏதாவது சொன்னால், இதை சொன்னால் பாபா தப்பாக எடுத்துப்பாரோ அப்படின்னெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லது, இப்போது ஒரு வேளை நல்ல விஷயங்கள் பண்ணால் கூட அதையும் முழுமையாக பாபா கிட்ட சொல்லணும். இதனால் என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் முழு மனசார நம்ம சொல்லும் போது அவர் கூட நமக்கு உறவு ரொம்ப நெருக்கத்தில் நம்ம போக ஆரம்பிப்போம். அவரோட அந்த கனெக்ஷன் ஈஸியாக கிடைக்கும். இப்போது நம்ம ஒருத்தவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா அவங்க கூடவே நம்ம வாழ்வோம். எந்த ஒரு விஷயம், இது நடந்துருச்சு அது நடந்துச்சு, எது நடந்தாலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண அப்படியே அவங்க ரிலேஷன்ஷிப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம அப்பா சிவ பாபா ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய நம்ம அப்பா கிட்ட நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும். எந்த ஆத்மாக்களிடமும் கூற முடியாததை பாபா கிட்ட நம்ம சொல்லணும். இப்போது இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லவே முடியாத விஷயங்கள், அதெல்லாம் பாபா கிட்ட தான் சொல்ல முடியும். அவர் போய் எல்லார்ட்டையும் சொல்லிடுவாருன்னெலாம் கிடையவே கிடையாது. நம்ம மனசார எல்லாத்தையுமே சொல்லணும். அதில் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, நம்மளோட புத்தி கொஞ்சம் கிளியர் ஆகும், தெளிவாகும், கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு லேசாக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக லேசாகும். அப்புறமேட்டு எது ரொம்ப முக்கியமோ நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் பாபா கிட்டேருந்து. அது நம்ம மனசுக்கு அப்படியே அது ஆழமாக புரிய வரும். ஓ, இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி அந்த புரிதல் நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். ஏன்னா இன்றைய நாட்களில் பாபா சொல்கிறாங்க, எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே என்னென்னா, உண்மையாக யாருமே இல்லை அப்படின்றது தான். அந்த உண்மையாக இல்லாததுனால தான் தன்னோட மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மனசாட்சியை கொண்டுட்டு வாழ்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, யார்கிட்டையுமே எதையுமே ஷேர் பண்ண முடியல. எல்லாருமே இருக்காங்க, மனிதர்கள் இருந்தாலும் மனிதர்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல முடியலையேன்னு உள்ளுக்குள்ளேயே போட்டு அதை கசக்கி அதை அவங்களே துன்புறுத்திக்கிறாங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள்லாம் சத்தியமான பாபாவோட சத்தியமான குழந்தைகளாக இருக்கீங்க. இன்னியோட நாட்கள் இப்போ வரைக்கும் கூட உங்களோட சிலைகள் முன்னாடி எல்லாருமே அவங்களோட மனசோட விஷயங்களை சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் பாபா கிட்ட எல்லாத்தையும் மனசார உண்மையை சொல்கிறீங்க. அதனால் உங்களோட பக்தர்களும் உங்களோட சிலைக்கு முன்னாடி போயிட்டு
அவங்களும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய குறைகள், வலிகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மறக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இதெல்லாம் வந்து மறைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அன்பான உறவினர்கள் அவங்கக்கிட்ட கூட அவங்கக்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அதை அவங்கக்கிட்டேயும் மறைச்சிருவாங்க. ஆனால் தேவதைகளாக இருக்கக்கூடிய உங்களோட சிலைக்கு முன்னாடி போயிட்டு அதை மறைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பாபா கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கீங்களோ அதோட நினைவு சின்னமாக தான் அது நடந்துட்டுருக்கு. உலகத்தினர் முன் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன், சத்தியமாக இருக்கேன், நான் வந்து மகானாக இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த உலகத்தில் இருக்க மக்கள் வந்து யாரும் அவங்களோட குறைகளை போய் சொல்லிக்க மாட்டாங்க. அவங்களோட பெருமைகளை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவதைகள் உங்களோட சிலைக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? எப்படி இருக்காங்களோ அப்படியே சொல்லுவாங்க. அவங்க எப்படி உண்மையாக இருக்காங்களோ அதை அப்படியே சொல்லுவாங்க. காமுகனாக இருக்கிறேன், கபடம் இல்லாமல், அதாவது கபடம் உடையவனாக இருக்கிறேன், நான் கபடம் இல்லாதவன் கிடையாது, கபடமாக இருக்கிறேன் அப்படின்னு உண்மையாக சொல்லுவாங்க. ஆனால் பாபாவோட குழந்தைங்க நீங்கள் புது உலகின் அதிர்ஷ்டமாக இருக்கீங்க. உங்களோட ஒவ்வொருவரோட அதிர்ஷ்டத்துலேயும் பாவன உலகின் ராஜ்ய பாக்கியம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ உங்களோட வாழ்க்கையவே அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாற்றிட்டுருக்கீங்க. அதுக்கு முக்கிய காரணமே அப்பா கிட்ட உண்மையாக இருக்கிறதுனால தான். அதுன்னு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் மனசார நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதனால் எப்பயுமே அதே மாதிரி இந்த திலாராம் பாபாவோட இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்லுங்கள். மனிதர்கள்கிட்ட போயிட்டு முதல்ல சொல்கிறது அப்படின்னு அந்த ஒரு பழக்கம் வச்சுருக்கீங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறது கிடையாது. ஆனால் பாபா கிட்ட எல்லாத்தையும் முழு மனதால் நீங்கள் வந்து சொல்லும் போது உங்களுக்கு தெளிவான ஒரு வாழ்க்கை பயணம் வந்து அமைய ஆரம்பிக்கும். இந்த பிராமண வாழ்க்கையே நீங்கள் வந்து கொண்டாட முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே பதில் வந்து ஒரு சிவ பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கான உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே பதில் வந்து ஞானக்கடல் சிவ பாபா கிட்ட தான் இருக்குது. அதனால் அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம பாபா கிட்ட இதை ஷேர் பண்ணலாமா வேணாமான்னு யோசித்த விஷயத்தை கூட இப்போவே உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். அதை லெட்டர் மூலியமாக எழுதவும் செய்யலாம், இல்லை டைரியில் எழுதலாம், இல்லை வந்து மனசார நான் வந்து பாபாட்ட சொல்கிறேன்னு சொன்னாலும் அதை வந்து சொல்லலாம். அப்போ வந்து நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு அந்த இதய சிம்மாசனத்தில் நம்ம அமர ஆரம்பிப்போம். அப்போ வந்து யாருக்குமே புரியாத விஷயங்கள் கூட நமக்கு வந்து புரிய வரும். ஏன்னா நம்ம மனசு வந்து புத்தி வந்து காலியாக இருக்குது. காலியானா அது எல்லாத்தையுமே பாபாட்ட நம்ம சொல்லிடுறோம், பாபாட்ட கொடுத்துட்றோம். அப்படின்னா அப்போது வந்து எது நமக்கு அதாவது புரிய வேண்டுமோ அதை வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிராமணன்னாலே புண்ணிய காரியம் செய்கிறவங்க. தன்னை வந்து இந்த சங்கம யுகத்தின் உண்மையான பிராமணன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த சங்கம யுகத்தோட உண்மையான பிராமணன் நான் அப்படின்னு அந்த சொம்மானை வந்து அடிக்கடி நினச்சி பார்க்கணும். ஆனால் அவங்க வந்து பெயரளவுக்கு பிராமணர்களாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து புண்ணிய காரியம் செய்யக்கூடிய பிராமணர்கள். அவங்க வந்து கடவுளுக்கு வந்து சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையாக அவங்க டைரெக்டாக வந்து கடவுளுக்கு சேவை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த கோவிலுக்கு தான் சேவை பண்ணுறாங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் அதுக்கு பக்தி வந்து பண்ணிகிட்ருக்காங்க, மக்களுக்கு வந்து நன்மை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் பிராமணர்களாகிய நீங்கள்
உண்மையாகவே இறைவன் கூட வாழ்கிறீங்க, இறைவனோட சேவையில் ஈடுபட்டிருக்கீங்க, இந்த முழு உலகத்துக்கும் நன்மை செய்கிறவங்களா நீங்கள் ஆகிட்டீங்க. அதனால தான் நீங்கள் புண்ணிய ஆத்மா. பிராமணன்னாலே தானும் உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறவங்க மற்றவங்களையும் சிரேஷ்டம் ஆக்குவதற்கு நிமித்தமாக ஆகக்கூடியவர்கள். இதுதான் உங்களோட காரியமே. பிராமணன்னா என்ன பண்ணணும்னா இதுதான் உங்களோட காரியம். தானும் உயர்ந்த ஸ்திதியில் இருக்கணும், மற்றவர்களையும் சிரேஷ்டமாக ஆக்கணும். இதுதான் உங்களோட காரியம். சதா எல்லையற்ற பாபாவுடையவன், எல்லையற்ற சேவைக்கு நான் நிமித்தமானவன் அப்படின்னு அந்த நினைவில் வச்சுக்கணும். நான் யாரோடையவனாக இருக்கேன்? பாபாவுடையவனாக இருக்கேன், சர்வசக்திவானோடவனாக இருக்கேன். அப்புறம் எல்லையற்ற சேவை, எல்லைக்குட்பட்ட சேவை கிடையாது, எல்லையற்ற சேவை. அதுக்கு எல்லையே இல்லாத சேவை செய்யக்கூடியவன், அதுக்கு நிமித்தமாக இருக்கக்கூடியவன். எல்லையற்ற சேவை தான் பறக்கும் கலையில் செல்வதற்கான சாதனமே. நம்ம இந்த பிராமண வாழ்க்கையில் சதா ஊக்கம் உற்சாகத்தோடு அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாபா சொன்னார், உற்சாகத்தில் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் உங்களோட சுவாசமே இல்லைன்னு. ஸோ அப்போ எப்பயுமே உற்சாகத்திலே இருக்கணுமா? அப்போது எல்லையற்ற சேவை பாபாவோட இணைஞ்சு செய்யணும். தனியாக செய்யக்கூடாது, பாபாவோட இணைஞ்சே செய்யணும். இன்றைக்கி முரளியில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். 12/5/2025 பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களோட வேலைகள் தொழில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சதா தன்னுடைய இறை மாணவ வாழ்க்கை, அதாவது நான் என்ன தான் பெரிய பிஸ்னஸ்மேன், நம்ம பெரிய வேலையே செஞ்சிட்டு இருந்தாலும், பெரிய கவர்மெண்ட்லேயே உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தாலும், இல்லை வீட்டு வேலைகள் எதுவாக இருந்தாலும், என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணுன்னா, நான் இறை மாணவன். சின்ன வயசில் இருக்கவங்க தான் மாணவன்லாம் கிடையாது. வயதானவர்களாக இருக்கிற ஸ்தூலமான உடம்புல தான் வயது இளமை இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆத்மா எல்லாருமே இப்போ குழந்தைகள். யாருக்கு குழந்தை? சிவ பாபாவுக்கு. அப்போ குழந்தைகள்னாலே படிக்கக்கூடிய மாணவர்கள். அந்த படிப்பை நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா யார் அதுவும் நமக்கு சொல்லி கொடுக்குறவர் யார்? சுயம் பகவானே நம்ம படிக்க வைக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ போதை இருக்கணும். கேள்வி அப்பா என்ன கேட்குறாருன்னா, எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய முடியும்? அவங்களோட அடையாளம் என்ன? என்னதான் இதை படித்தாலும் அதை ஜீரணிக்கணும். அதாவது ஜீரணம்னா அந்த வயிற்றில் ஜீரணமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகுது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஆத்மாவுக்கான உணவு பாபா பரமாத்மா மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை நம்ம கரெக்டாக தான் ஜீரணம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஒழுங்காக சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, அவங்க எப்போதுமே ஆன்மீக போதையிலேயே இருப்பாங்க. மேலும் அந்த போதையின் ஆதாரத்தில் அவங்க நன்மை செஞ்சு, ஒரு போதையாக இருக்காங்கன்னா அவங்க நன்மையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமும் அவங்களுக்கு நல்லாவே இருக்காது. முட்களை மலராக்கக்கூடிய சேவையில் சதா ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. முட்கள்னால் ஃபஸ்ட்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முள்ளை சரி செய்வாங்க, அதை மலராக மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்புறமேட்டு மற்றவங்களையும் அதே மாதிரி முள்ளிலிருந்து மலராக்கக்கூடிய சேவை செய்வாங்க. அப்போ தானே அது உள்ள ஜீரணம் ஆயிருக்குன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஜீரணம் ஆயிருக்குன்னா நம்ம என்ன இப்போ இன்றைக்கி நல்லது பண்ண போகிறோம், நம்ம எவ்வளோ எல்லையற்ற சேவை செய்யணும். நம்ம ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது தானே திரும்பவும் கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாருக்கும் நன்மை பண்ணணுன்ற அந்த விருப்பம் இருக்குன்னாலே நம்மளுக்கு உள்ள ஜீரணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைங்களாகி நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கீங்க. ஆனால் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நம்ம ஒரு நடிகர்கள்,
அப்படின்னு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே. இது வந்து ஒரு எல்லையற்ற ட்ராமா. 84 பிறவி சக்கரத்தை நீங்கள் எடுத்து முடிச்சிட்டீங்க. இப்போது இது உங்களோட நினைவில் வரணும். அடிக்கடி வந்து நினச்சி பார்க்கணும். நான் ஆத்மான்னு ஃபஸ்ட்டு உணரணும். ஆத்மான்னு உணர்ந்துட்டு நான் வந்து முதல்ல இருந்து அப்படியே அடுத்தடுத்து பிறவி எடுத்து இப்போ 84 பிறவி எடுத்து முடிச்சிட்டேன். என்னோடய சக்கரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போது ஆத்மா வந்து தன்னோட ஸ்டேஜ், அதாவது அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. கம்மியாயிடுச்சு, ரொம்ப கீழே இறங்கிடுச்சு. ஆனால் அப்பா சொல்கிறாரு, நீங்கள் கீழே இறங்கக்கூடிய டைமில் தான் நான் வந்து உங்களுக்கு மீண்டும் உங்களோட ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ராஜ்யத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் அதற்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்திருக்கீங்க. ஏன்னா இது உயர்ந்ததுலேயும் உயர்ந்த பள்ளிக்கூடம், உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னா இந்த ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி. ஏன்னா இங்கே ஆன்மீக தந்தை ஆத்மாவுக்கு சொல்லித்தராரு, உடலுக்கு கிடையாது. குழந்தைகள் நீங்கள் வந்து அந்த நினைவு இருக்கணும். நம்ம வந்து ஆத்மா நமக்கு சொல்லித்தரக்கூடியவர் சிவ பாபா மட்டும்தான். இறைவன்னு சொல்கிறாங்க அவரை. அவரால் மட்டும்தான் நமக்கு சொல்லித்தர முடியும். அப்போ எவ்வளோ கவனமாக நம்ம வந்து படிக்கணும். நம்ம வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள்னு புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா அவரும் படிச்சுட்டு தான் இருக்கார். அவரும் படித்து அவரும் மற்றவங்களுக்கும் சொல்லி தந்துட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தந்தையை நீங்கள் வந்து நினைவு பண்ணணும். ஏன்னா அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் தந்தை அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரே இந்த உடலில் வந்து கடனாக எடுத்திருக்காரு. எதற்கு? குழந்தைகளாகிய நமக்கு சொல்லி தருவதற்காக. பாடத்தை சொல்லி கொடுத்து நம்மளை தூய்மையாக்கி மீண்டும் நம்மளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ராஜ்யத்தை திரும்பவும் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு கடனாக, ஏன்னா உடல் இல்லாமல் சொல்லி கொடுக்க முடியாது. அதை தான் வந்து பக்தியில் வந்து அவர் வந்து குதிரையில் வந்தார். அதை வந்து கிருஷ்ணர் அவரையும் காமிச்சிட்டாங்க. கிருஷ்ணருக்கு ஏற்கனவே அவர் உடம்புல வராரு, அதுக்கப்புறம் குதிரையிலையும் வர மாதிரி அந்த கதையில் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாக வந்து வர்றது யாருன்னா, கீதையை வந்து சொல்கிறது யாருன்னா சிவ பாபா தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம வந்து உலகத்துக்கே அதிபதி ஆகிறதுக்காக தேவதைகளாக ஆகிட்டுருக்கோம். தேவதைகள், இவங்க தேவதைகள்னு சொல்கிறாங்க. அப்போது தேவதைகள்னால் அவங்க எப்படி இருப்பாங்க? தெய்வீக குணத்தோடு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அசுர ஜென்மத்தில், அதாவது அசுர பிறவிகள் எடுத்து அசுரமான குணங்கள், அசுர பிறவினா என்ன, அசுர குணங்கள் உடையவர்களாக ஆகிட்டீங்க. ஆனால் இப்போ மீண்டும் நீங்கள் வந்து தேவதைகளாக மாறணும். அதனால் உங்களோட வேலை என்ன வேணால், நீங்கள் தொழில் என்ன வேணால் செஞ்சிட்ருங்க. என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்து, நான் இப்போ படிச்சுட்ருக்கேன், தேவதை ஆகிறதுக்காக படிச்சுட்ருக்கேன், நம்மளை வந்து பகவான் தான் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு நினைவு இருக்கணும். ஆனால் இது நழுவி போயிட்டே இருக்குது. ஏன் வந்து நழுவி போயிட்டே இருக்குது அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, ஆத்மா முழுமையாக தூய்மையாக இருந்ததுன்னா அது நழுவி போகாது. தூய்மையாக இல்லாத காரணத்தால் தான் நினைவு வந்து நழுவி போயிட்டே இருக்குது. ஆத்மாவோட அந்த சக்தி, தூய்மைனா அதோட சக்தி வந்து பர்சன்டேஜ் வந்து நல்லா, அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா நினைவும் வந்து கரெக்டாக வந்து இருக்கும், ஸ்டெடியாக வந்து இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து முதல்ல உங்களோட புத்தியை வந்து அசுரத்தனமாக இருக்கிறதுலேருந்து ஈஸ்வரிய புத்தியை ஆக்கணும். அப்போ அதுக்கு வந்து ஈஸ்வரனை அடிக்கடி நினச்சி பார்க்கணும். அப்போது சிலரோட புத்தியில் இது வந்து பதியறதே கிடையாது, மறந்து போயிட்டே இருக்காங்க. பாபா எவ்வளோ தான் போதையை ஏற்றுனாலும், நீங்கள் மீண்டும் தேவதையாக மாறணும், உங்களுக்கு ராஜ்யம் கொடுக்கணும் அப்படின்னு என்ன தான் சொல்லி போதை ஏற்றினாலும் மறந்துடுறாங்க. நாம் வந்து இப்போ ஒரு ராஜ்யத்தை அடைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய
ராஜ்யத்தின் ஆட்சி செய்வோம் அப்படின்னு அந்த போதை வந்து சிலருக்கு முற்றிலும் இல்லவே இல்லை. ஏதோ இங்கே வந்து சொல்கிறாங்க, ஏதோ வந்து இறைவன் நினைக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த போதையே வரமாட்டேங்குது. நம்ம இழந்து போன ராஜ்யத்தை மீண்டும் அடையணும், நம்ம தான் ராஜா ராணியாக வாழ்ந்தோம் அப்படின்னு அந்த அந்த போதை இருக்கணும். அப்படி போதை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. மலராக மாறக்கூடிய அந்த சேவையில் ஈடுபட்டுருவாங்க. அவங்களையும் அவங்க மலராக மாற்றிப்பாங்க. ஏன்னா தான் வந்து மலராக இல்லை அப்படின்னா, இனிமையாக இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன வந்து சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸோ அதனால் அவங்களையும் அவங்க வந்து மலராக மாற்றிப்பாங்க, மற்றவர்களையும் மலராக மாற்றணும். ஏன்னா இந்த பாரதம் வந்து இப்போது ரொம்ப மோசமான கீழே இறங்கிடுச்சு. இந்த பாரதம் தான் விழுந்துருச்சு கீழே. இப்போது நம்ம தான் வந்து இந்த பாரதத்தையே இறங்கின இந்த பாரதத்தையே ஏற்றணும், அதாவது முன்னேற்றணும். இது வந்து ஒரு நாடகம் தான். இந்த நாடகத்தில் நம்ம தான் வந்து நம்ம மூலிமா தான் இறைவன் இந்த உலகத்தையே முன்னேற்றுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஏதாவது சில தவறுகள் ஏதாவது நடந்தாலும் அதை பாபா கிட்ட முழு மனசார சொல்லிடுங்க. ஏன்னா பாபா சொல்கிறாரு, நீங்கள் வந்து எப்பயுமே அந்த ஃபீலிங்ஸில் வரவே கூடாது. அந்த போதை வந்து உங்களுக்கு குறையவே கூடாது. நீங்கள் இப்போது வந்து நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க, கையெல்லாம் கூட உயர்த்துறீங்க. ஆனால் வந்து வெளியில் போய் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னா அந்த போதை வந்து கம்மியாயிடுது. அதனால் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னா எப்பயுமே பாபாவை கூட வச்சுக்கிட்டு பாபா கிட்ட எல்லாத்தையுமே மனசார வந்து சொல்லிடுங்க. எந்த விஷயம் எல்லாத்தையுமே, இந்த ஒரு சின்ன விஷயத்தை தானே மறைச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே நான் உங்களுக்கு ராஜ்யத்தையே அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் வந்து இழந்துட்டீங்க, உங்களோட ராஜ்யத்தை வந்து இப்போ இழந்துட்டீங்க, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் பாபா வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நீங்கள் கீழே இறங்கி வந்துட்டீங்க. இப்போது நாடகமே இப்போது ஏறுவது இறங்குவது அப்படின்னு அந்த நாடகமே அப்படி தான் இருக்குது. ஏறணும், அப்புறமேட்டு திரும்பவும் இறங்கணும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த கலியுகத்தில் இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து கலியுக வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இது கலிகாலம் கலியுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த கலியுகத்தில் மோசமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ கலியுகத்தில் இல்லை. சரி, அதனால் நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கீங்களா? சத்தியுகத்துலேயும் நீங்கள் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலம், அதுதான் சங்கம யுகம். இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த திருவிழா டைம். அதனால் இதுதான் வந்து 5000 வருஷம் 5000 வருஷம் இந்த ட்ராமாவில் வந்து இந்த சங்கம யுகம் வந்து ரொம்ப சின்ன டைம் தான், கொஞ்சோண்டு டைம் தான் அந்த சங்கம யுகமே இருக்குது. அந்த டைமில் தான் நீங்கள் ராஜ யோகத்தை கற்பிக்கிறதுக்காக சிவ பாபா வந்திருக்காரு. நீங்கள் வந்து புருஷோத்தமராக ஆகணும். அதனால் இது வந்து ஒரு நாடகம்னு உங்களுக்கு நினைவில் இருக்கும் போதெல்லாம் எப்போதுமே இருந்துச்சுன்னா நீங்கள் குஷியாகவே இருப்பீங்க. ஆஹா இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி எதுக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் கூட அசராமல் இருப்பீங்க. எப்போனா இது வந்து ஒரு நாடகம் தான், இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு நாடகம், எல்லாமே பதிவாயிருக்கு இது. ஆனால் இப்போ பழைய உலகமாக இப்போ மீண்டும் புதிய உலகமாக மாறிட்டுருக்கு. புதியிலிருந்து பழையதாகவும் மாறுது. அதுக்கு வந்து முழு சக்கரம் தேவைப்படுது. ஆனால் பழசுலேருந்து புதுசாக மாறுவதற்கு கொஞ்சோண்டு காலம்தான் தேவைப்படுது. அதனால் தர்மங்கள், நிறைய தர்மங்களும் வந்துருச்சு. இது உங்களோட புத்தியில் இருக்குது. பலர் வந்து 6-8 மாதங்கள் 12 மாதங்கள் வந்து நல்லபடியாக படிக்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்துடுறாங்க. 6 மாதம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. நீங்கள் ஏன்னா தூய்மையாக மாறணும். ஆனால் தூய்மையாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த படிப்பு. நல்லா படிக்கலைன்னா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க.
தூய்மையாக இருக்கணும் அப்படின்னாலே தூய்மையாக இருக்கிறது படிப்பு வந்து உள்ளுக்குள்ளே ஏன்னா சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் மனசில் வந்து அது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பிரெயின் வந்து நல்லா இருக்கும் அப்போ தான் படித்தா தான் வந்து பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் பிரெயின் ஆக்டிவாக இருந்தால் தான் ஆத்மானு உணரவே முடியும் அதுக்கு வந்து படிக்கணும் ஞான சிந்தனைகளை வந்து பாபா என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து கேட்டு சிந்தனை பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி பல சன்னியாசிகள் கூட இருக்காங்க அவங்களும் வந்து அவங்களோட தர்மத்தெல்லாம் விட்டுட்டு குடும்பஸ்தராக அதுக்கப்புறமேட்டு குடும்பத்துலேருந்து வெளில வராங்க ஆனால் மீண்டும் என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்கு அவங்களோட நினைவே வந்து 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 திரும்பவும் குடும்பஸ்தர்களாகவே மாறிடுறாங்க அதனால் பாபா வந்து சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து இப்போது அதுக்கு தான் எப்பயுமே நம்ம வந்து படிச்சிட்ருக்கிற மாணவர்கள் அப்படின்னு அதை வந்து புரிய வைக்கிறாரு இப்போ நீங்கள் ராஜ்யத்தை இழந்து எத்தனை பிறவி எடுத்திருக்கீங்க நினைவில் இது இருக்கணும் உங்களுக்கு இப்போ மீண்டும் உலகத்துக்கே அதிபதி ஆகணும் அதுக்காக நம்ம இப்போ வந்து கவனமாக படிக்கணும் நம்ம நிச்சயமாக தூய்மை ஆக வேண்டும் எவ்வளோ அதிகமாக நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூய்மை ஆகிட்டே போவீங்க ஏன்னா தங்கத்தில் அழுக்கு படிகிறது இல்லையா அந்த மாதிரி தான் ஆத்மாவிலையும் அழுக்கு படிஞ்சிருச்சு ஸோ அந்த ஆத்மாவாகிய நம்ம வந்து இப்போ சதா பிரதானமாக ஆகணும் 24 கேரட்டாக இருந்தோம் இப்போ வந்து கீழே இறங்கி இப்போது நம்மளோட நிலை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு இந்த ஆத்மாவுக்கு எப்படி வந்து அந்த சதோ பிரதானம் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம வந்து சுத்தமாகவும் தூய்மையாகவும் நம்மளோட மதிப்பு எல்லாமே வந்து அதிகமாகும் நல்லா நினைவில் வச்சுருக்கிறது என்னென்னா 84 பிறவி எடுத்துட்டோம் நம்ம வந்து இப்போ வந்து கடைசி பிறவியில் இருக்கோம் இது ஒரு பிறவி தான் அந்த கடைசி பிறவி இந்த பிறவியில் நம்ம தூய்மையாகி சுத்தமாகணும் அதனால் நீங்கள் வந்து தூய்மை ஆகணும் அப்படின்னா கெட்ட விஷயங்களை கேட்காதீங்க சரி நல்லா படிச்சிட்டிங்க நல்லா வந்து இதெல்லாம் கேட்டுட்டீங்க அதுக்கப்புறமேட்டு வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்கள பற்றி அவங்கள பற்றின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அது வந்து உங்களை மீண்டும் பரச்சிந்தனை அந்த மற்றவங்களோட விஷயங்கள் அவங்க இப்படி இருக்காங்க இந்த சிஸ்டர் இப்படி இருக்காங்க இந்த பிரதர் அது இதுன்னு எதையுமே நீங்கள் கேட்கவே கூடாது ஏன்னா இது வந்து பாபாவோட டைரக்ஷன் நீங்கள் தீயதை கேட்கவே கூடாது தீயதை பார்க்கவும் கூடாது ஏன்னா இது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்புறம் அதுதான் உள்ளே ஓடிட்டுருக்கும் அப்புறமேட்டு நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க தூய்மையாக அந்த இவர்களோட விஷயத்த அவங்களோட விஷயத்த இவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து கோல் மூட்டுதல் இது வந்து பாபா சொல்கிறாங்க குழந்தைகளாகிய உங்ககிட்ட இருக்கவே கூடாது ஏன்னா இந்த சமயத்தில் உலகத்தில் எல்லாருமே வந்து விபரீத புத்தி உடையவர்களாக இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து ராமரை தவிர வேறு யாரை பற்றியும் பேசாமல் இருக்கணும் அதாவது கோல் மூட்டுதல் புறம் பேசுதல் நீங்கள் ராமரை தவிர வேறு எதை பற்றி பேசினாலும் அதை வந்து ராமர்னால் வந்து பாபா ஸோ நீங்கள் எல்லாருமே அப்போ யார் சீதைகள் யாரை பற்றி பேசுவாங்க யாரோட புகழை வந்து பாடுவாங்க ராமர் தானே அதனால் நீங்கள் ஒரு ராமரை மட்டும் நினைவு செய்யணும் நீங்கள் ஒரு தூதுவர்களாக இருக்கீங்க அப்போது இந்த முழு உலகத்துக்கும் மெசேஜ் கொடுக்கணும் யாரை என்ன சொல்லணும்னா சிவபாபா இப்போது ராமர் ஆகிய சிவபாபா வந்திருக்காரு அவரை நம்ம நினச்சி தூய்மையாகணும் ஏன்னா இதை தவிர நீங்கள் வேறு விஷயங்கள் எதுவுமே பேசவே கூடாது ஏன்னா பாபா வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் புறம் பேசுதலை விடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் எல்லாருமே சீதைகள் ராமரோட தொடர்பில் இருக்கணும் நீங்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் நம்ம வந்து எல்லையற்ற தந்தையிடம் இருந்து நமக்கு ராஜ்யம் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மலர்ந்த ஒரு எண்ணங்களோட உணர்வுகளோடு நீங்கள் இருக்கணும் நீங்கள் வந்து மலர் தோட்டத்தில் இருக்கக்கூடியவங்க
ஏன்னா பாபாவோட பெயரே வந்து தோட்டக்காரன். பாபா தான் தோட்டக்காரன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த மலர்களாக இருக்கீங்க. மற்றும் பாபா வந்து மணவாளன், சிறப்பான அற்புதமான ஒரு மணவாளன் வந்து உங்களையும் அற்புதமாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. 3ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகள் போல் பயணம் செய்வது அது எப்படி இருக்குது, ஏசியில் பயணம் செய்வது எப்படி இருக்குது, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் இது அனைத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நம்ம எப்படி ரொம்ப ராயலாக வந்து ஈஸியாக வந்து இந்த பயணத்தில் நம்ம இருக்கிறோமா, ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த பயணத்தில், இல்லை எல்லார் மாதிரியும் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோமா. அதனால் பாபா சொல்கிறாங்க, முழு நாளும் உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஏன்னா இந்த பிரம்ம பாபாவுக்கு கூட அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நீங்களும் இந்த முயற்சி வந்து நல்லபடியாக செய்யணும். வரதான் நம்ம அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பிறர் தவறை பார்த்து தானும் தவறு செய்கிறாங்க. பிறர் தவறே செய்தாலும் நாம் வந்து நேர் வழியில் செல்வோம். அவங்களோட தொடர்பில் மாறிவிடக்கூடாது. யாரோட தொடர்பில் வரீங்கன்னா அவங்க தொடர்பில் மாறிடக்கூடாது. நீங்கள் அவ்வாறு மாறினால் அலட்சியம் செய்வதாகும். ஒவ்வொருவரும் நான் நேர் வழியில் மட்டும்தான் செல்வேன் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கணும். ஒருவேளை பிறர் யாராவது வந்து தவறே செஞ்சாலும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உள்ளடக்கும் சக்தியை வந்து பயன்படுத்திக்கணும். பிறரோட தவறை வந்து கவனிப்பதே வந்து விட்டுட்டு அவருக்கு வந்து உதவி செய்யணும். அதில் வந்து நீங்கள் கவனம் கொடுக்கணும். அதாவது ஒத்துழைப்பால் நிரப்பி விடுங்க, அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். அப்போது தான் உலக மாற்றத்துக்கான செயல் சுலபமாக நிறைவேறும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நிரந்தர யோகி ஆகணுமா, எல்லைக்குட்பட்ட இந்த நான் எனது இதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதாக நீங்கள் மாற்றி விடுங்க. என்னோட இந்த பொருள், என்னோடது இந்த நான், இந்த மாதிரி அது இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதாக மாற்றிடணும். என்னோடது வந்து சிவ பாபா ஒருத்தர் மட்டும்தான். நான் வந்து இப்போது சத்தியுகத்துக்கு போயிட்டுருக்கேன். நான் வந்து இறை மாணவனாக இருக்கேன். முழு உலகமும் என்னோடய குடும்பம் தான். ஸோ இந்த மாதிரி எல்லையற்றதாக நம்மளோட தான் மாற்றிடணும். அவ்யக்த சமிகை என்ன சொல்கிறாருன்னா, நிகழ்காலத்துக்கு ஏற்ப பரிஸ்தாவின் முழுமை நிலை மற்றும் பாப் சமான் நிலைக்கு அருகே நீங்கள் வரணும். அந்த மாதிரி தூய்மையின் பிரிணாமம் நுட்பமாகிட்டு இருக்கு. அதாவது அந்த தூய்மையோட அந்த சக்தி வந்து நுட்பமாகிட்டே போகணும். பிரம்மச்சரியம் மேற்கொள்வது மட்டும் வந்து தூய்மை கிடையாது. பிரம்மச்சரியத்துடன் பிரம்ம பாபாவின் ஒவ்வொரு செயலும் அடி மீது அடி வச்சு நீங்கள் பிரம்மாச்சாரி ஆகணும். அவர் என்னென்னலாம் பண்ணார், தூய்மையாக இருந்தார், சரி ஓகே. ஆனால் அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ணார், நான் ஆத்மா, எல்லாரையும் ஆத்மாவாக பார்த்தாரு. அப்புறம் எல்லாருக்கும் வந்து எல்லாரையும் முன்னாடி வச்சார். இந்த மாதிரி அவர் என்னென்ன பண்ணாரோ அதில் ஒவ்வொரு அடியாக நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பிரம்மாச்சாரி ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு வந்து எல்லா விதமான எங்களோடது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு எல்லாமே உங்கள்கிட்ட ஓப்பனாக உண்மையாக எங்களை வந்து சொல்ல வச்சு எல்லாத்தையும் ஃப்ரீ ஆக்கிட்டீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.